நடத்தும் தேவம் கண்மானி போல் காற்றிடுவேர். அல்லேலூயா பாடி நானும் ஆண்டவரை பின்தொடர்வேன். போற்றுவேன் என் இயேசுவை, போற்றுவேன் என் நேசரை. தீமைகளை நன்மையாக மாற்றி என்னை என்றும் மகிழ செய்வி. துதியும் கனமும் மகிமையுமே உமக்கே செலுத்தி போற்றிடுவே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 61 முதல் 63 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 61வது அதிகாரத்திலே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இங்கே அநேக காரியங்களை சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். மேசியாவை குறித்தும் அவரது அபிஷேகத்தை குறித்தும் எழுந்த வசனங்கள் குறிப்பிடுகிறது. கிறிஸ்து என்று சொன்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமா. கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து இந்த வசனங்கள் தெரிவிக்கிறது. ஏசாயா அவருடைய ஆவிக்குரிய குணாதிசயங்களையும் இன்னும் அதிக நேரடியாக அங்கே கூறுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் தனது ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் வசனங்களை வாசித்து தனது ஊழியத்தை தொடங்கினார் என்பதை லூக்கா 4வது அதிகாரத்திலே நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், அவர்தாமே தமது ஊழிய காலங்களிலே தரித்திரர், தாழ்மையுள்ளவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு சுவிசேஷத்தை ஆண்டவர் கொண்டு சென்றார். சரீரத்திலும் ஆவியிலும் வியாதியாயிருந்தவர்களுக்கும், உடைந்த மனமுள்ளவர்களுக்கு விடுதலையையும், பாவம் பிசாசு இந்த கட்டுகளெல்லாம் முறிக்கப்படும்படியாகவும், எழுந்து போனவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு சுவிசேஷத்தை கண்டுகொள்ளும்படியாகவும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் இந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் தாமே தன் பிள்ளைகளுக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும்படியாக ஆசீர்வதிக்கிற தேவன். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகங்களில் அவர் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆம், நாமும் கூட ஆண்டவருக்குள் பூரிப்பாய் மகிழ முடியும். தேவனுக்குள் நமது ஆத்துமா கலிகூற முடியும். ஆம், மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுவதற்கும், மணவாட்டியும் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக இரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு அவர் தந்திருக்கிறார். நீதியின் சால்வையை நமக்கு தரிப்பித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 62வது அதிகாரத்திலே சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அது நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று சொல்லி அங்கே ஒரு நாள் எருசலேம் தேவனுடைய மகிமையினாலும் நீதியாலும் நிரப்பப்படும் என்பதை தீர்க்கதரிசனமாக ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அருமையான ஜனங்கள் அதன் மதில்களுக்குள்ளே மகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும் வாழ்வார்கள். ஒரு புதிய எருசலேம் அப்பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும். ஒரு புது மகிமை உண்டாயிருக்கும்.
கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகும். தேவனுடைய ரட்சிப்பினால் இது ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆம், இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் பாழான தேசம் எனப்படாமலும் எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். எப்சிபா என்பதற்கு என் விருப்பம் அவளில் இருக்கிறது என்று பொருளாகும். பியூலா என்பதற்கு மணவாட்டியானவள் என்று பொருள்படும். ஆண்டவர் தாமே இஸ்ரவேலுடன் ஒரு புது உடன்படிக்கையை இதன் மூலமாக அவர் ஏற்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஆண்டவராகிய தேவன் இங்கே எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அமர்ந்திருக்க விடார். எருசலேம் அழிக்கப்படுவதில்லை. அது மணவாட்டியான எருசலேம், அலங்காரமான எருசலேமாய் திரும்பி வரும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. எனவேதான் சியோன் குமாரத்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, அவர் அருளும் பலன் அவரோடும் அவருக்கு செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளிக்கிறார். 63வது அதிகாரத்திலே நீதியை சரிகட்டும் நாள், மீட்பின் நாளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருக்கிறது, என்னோடகளை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயின் வித்தாக இந்த உலகத்திலே கடந்து வந்து சிலுவிலே தன்னை ஒப்புக் கொடுத்து இரத்தத்தை சிந்தி நமக்காக ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். உலகத்தில் சகல பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் கலகம் பண்ணி பரிசுத்த ஆவி விசனப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் நடுவே தம்முடைய பரிசுத்த ஆவியருக்கு கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமது நித்திய கீர்த்தியை அவர்களுக்கு உண்டாகும்படியாக அவர் கடந்து சென்றவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்க மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். ஆம், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். இப்பொழுதும் ஆவியானவரை நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் சத்தியத்தை நோக்கி நம்மை நடத்துவார். அந்த ஆவியானவரினால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னை தேவன் தாமே அப்படியாய் இந்த அருமையான தியான வழியில் பங்குபடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிமையின் தேவன் நம்மோடு இருந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.